அவரே சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்கு நீங்களாம் வந்திருக்கீங்களே, இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு கிடக்குறீங்களே, நீங்களா வரல சொல்லுங்க. அவர் சொல்லுங்க, வாயில் வந்து சொல்லுங்க. ஊழியக்கிற பிள்ளைகள் பாட்டு பாட சொல்லுங்க. அவரே எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த இடத்துல வந்து நிற்பதற்கு நினைக்க முடியாது. என்னது வந்து நின்று பாட்டு பாடுறோன்ட்டு இல்லை, அவர் உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்ய. ஆக்கியவார்கள் கரங்களை தட்டி தேவனை வருவாங்க. ஆமாம் இல்லையா? நம்ம நினைக்கக்கூடாது. ஊழியமான சொல்லுவாங்க பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு மாதிரி படிக்காமல் பசங்க ஒரு மாதம் தெரிஞ்சா, ஐயா இந்த பையன் ஒன்றுக்கு லாயக்கில் ஐயா ஊழியத்தை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லையா? அவர் தகுதிப்படுத்தியுள்ளார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியல் அல்ல, பிரமாணத்தின் படி அல்ல, கட்டளையின் படி அல்ல, அது ஆவிக்கு. இப்ப நீங்களே என்னது ஆவிக்குரிய உடன்படிக்கை பெற்ற பிள்ளைகள். அதனாலதான் ஆவியில நிரம்பி நீங்க அபிஷேகத்துல பாடுற நேரம் என்ன நடக்கிறது? உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார். பிசாசானவன் உங்களை கண்டு பயந்து ஓடுகிறான். ஊழியக்காரை வந்து கைப்பற்றி அப்படின்னு அல்ல. அங்கே ஆராதனை நேற்று அந்த ஆராதனை அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைகள் யார் பாசட்ட மகள் பாடி ஆராதிக்கிறா. அப்போ அந்த நேரத்தில் அப்படி கைகளை வைக்கிறேன்னு ஒரு பக்கம் அபிஷேகத்தில் விழுகிறார்கள், இன்னொரு பக்கம் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க?